அப்போ போலியான வாக்காளர்களை நிச்சயமா நீக்கிடுவாங்க அப்படின்றது அப்படி இருந்து புரியுது நமக்கு இல்லையா? இந்த வாக்காளர் பட்டியலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. உங்க புள்ளி கூட்டணியில இந்த ஐயாவுடைய தலைவர் அவர்கள் முன்மொழிந்த பாரதத்தின் பிரதமராக வரப்போகின்றார் அப்படின்னு சொன்ன இந்த இளைஞர்களின் ஐடியல் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் தான் ஊரா போய் சொல்லி நிற்கிறார். இந்த ஸ்டேட்ல எப்படி இருக்குது, அந்த ஸ்டேட்ல எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட் விடாம சொல்லி நிற்கிறார். ஆனா பாருங்க, பாரபட்சம் இல்லை. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளும் மாநிலம் அங்கேயும் போய் சொல்லிட்டு வந்துட்டார். ஹரியானால அங்கேயும் போய் சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ சரிங்க, எல்லா இடத்துலயும் ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுவோம்னா அதை ஒத்துக்க மாட்டோம். என்னங்க நியாயம் இது தப்புன்றீங்க. ஓ, பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் வருது, உடனே ஒரு பையன் எழுந்து, சார் இந்த பாருங்க இந்த 4 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ். அப்ப என்ன பண்ணணும்? அப்படியா தம்பி, சரி ரைட்டு, நான் கொஸ்டின் பேப்பரை சரி பண்ணிட்டு அதெல்லாம் சரி பண்ணக்கூடாது. நாங்க